ஓம் மகாதேவி வித்மகே விஷ்ணு பத்னி தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாது சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பக கௌரி நாராயணி நமோஸ்துதே மகாலட்சுமி நமக. மகாலட்சுமின்றது சாதாரண லட்சுமி வந்து எல்லாத்துக்கும் ஓடி வந்துடுவாங்க. கூட வீட்லேயே வந்திருப்பாங்க. விளக்கு ஏற்றப்போ லட்சுமி நினச்சி ஏற்றுருமா வீட்டில். அது ஒரு காரணம். இங்கே 155 அடியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆச்சு கழுத்துறை 100 அடி வந்துடுச்சு. பெரிய ஒரு சபதி தியாகராஜன் சொல்லிட்டு அவர் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு லக்ஷ்மி இது. அதனால் இந்த லக்ஷ்மி வந்து ரொம்ப மகாலட்சுமின்றது அவ்வளோ அழகு. பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா தெரியும், அழகு சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவ்வளோ விசேஷமான இந்த லக்ஷ்மி வந்து தரிசிக்கிறதுக்கு வாங்க. அதே மாதிரி திருப்பணிக்கு வந்து அந்த திருப்பணியில் கலந்துக்கிறீங்களாம் கலந்துக்கலாம். எல்லாம் வந்து அதில் 108 இந்த லக்ஷ்மிக்கு எங்கேயுமே கிடையாது. கிட்டத்தட்ட 32 குரூப் இருக்குது. இந்த 32 குரூப்பு லேடிஸ் குரூப்பு. அவங்க தான் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதுக்கு அபிஷேகம் பண்ணி தொடச்சி திருப்பியும் பாவாடை மாற்றி துணியை துவைச்சி பூவை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. ஒவ்வொரு லட்சுமிக்கிழமையும் 32 குரூப் இருக்குது. எல்லா கேஸ்ட்லேயும் இருக்குது, இல்லாத கேஸ்ட்டே கிடையாது. எல்லோரும் செய்கிறாங்க. இங்கே அது ஒரு விசேஷம். இந்த மகாலட்சுமிக்கு 108 லட்சுமி செய்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா பெண்கள்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லை, அவங்க தான் செய்கிறாங்க. அதனால் எல்லா பெண்களும் வாங்க, பார்க்குற பெண்கள் எல்லாம் வாங்க. லட்சுமிக்கு 10 மணிக்கு வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். 10 மணிக்கு வந்து எல்லாம் திருப்பணியில் கலந்துக்கலாம். இந்த மகாலட்சுமி வச்சோன்னே எவ்வளோ இருக்குது. குங்குமம் கொடுக்கறதுக்கு, தாலி சரடு கொடுக்கறது, இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வர இப்போ தற்போது ஆவணி, அடுத்த ஆவணியில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அடுத்த ஆவணி 1 வருஷத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். பாருங்கள், மகாலட்சுமி தாமரைப்பூ, இந்த தாமரைப்பூவில் தான் தியானம் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், ரெண்டுமே வச்சுருக்கோம். இது யார் வேணால் தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இந்த கையில் வந்து நீங்கள் மேலேருந்து காசு போட்டிங்கன்னா கீழே வரும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா லக்ஷ்மி அப்படின்னாவே செல்வத்துக்கு அதிபதி. செல்வம்னா எந்த வீட்டில் வேணால் ஃபோட்டோ வந்து எல்லாம் எந்த சாமி கற்பனை சாமி வைப்பாங்க, அவங்க குலதெய்வம் இருக்கும். ஆனால் லக்ஷ்மி இல்லாத வீடே இருக்காது. லக்ஷ்மி இல்லாத வீடே இருக்காது. அதனால் எல்லோரும் பக்தர்கள்லாம் இந்த திருப்பணியில் கலந்துக்குங்க வாங்க. இந்த 155 அடி உயரமுள்ள விஸ்வரூப செல்வ லக்ஷ்மி, பெயர் வந்து விஸ்வரூப செல்வ லக்ஷ்மி. இந்த செல்வ லக்ஷ்மின்ற பேர் வச்சுருந்தோம். என்னுடைய கனவுல வந்து இல்லை விஸ்வரூபன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூப செல்வ லக்ஷ்மின்னு அவரே பேர், அவங்களே பேர் வச்சுக்கிட்டாரு. அதனால் பக்தர் இதை பார்க்குறீங்களா வந்து இந்த திருப்பணியிலையும் கலந்துக்கிட்டு லக்ஷ்மியும் தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.